ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். இப்படி பார்க்கலாம், இதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கட்டு தான் வந்து இந்த ஹிடன் லைனில் இங்கே காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டு வந்து இங்கே ஹோல் இருக்காது, இங்கே ஹிடன் லைன் காட்டியிருக்காங்க ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது டாப் வியூ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இங்கே ஹிடன் லைன். ஸோ இப்படி டாப் வியூவில் பார்க்கும்போது இந்த லைன் இதை வந்து ஹிடனில் காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் கட்டு. ஸோ இதை இங்கே இப்படி இருக்கு. இங்கே வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருக்கோம். டைமேட் வந்து 40. இது வந்து ஃப்ரண்டில் பார்க்கும்போது இங்கே மெட்டீரியல் இருக்குது, உள்ளே வந்து டைமேட் வந்து 20க்கு தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதை வந்து ஹிடன் லைனில் காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து தெரியுது, ஆனால் நார்மல் சர்க்கிள் லைனில் வந்து இந்த கட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லைனும் இந்த லைன் இங்கே காட்டியிருக்காங்க. இந்த லைன் தான் அப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் ட்ரா பண்ணிவிட்டு இதோட திக்னஸ் வந்து 10 mm வந்து செட் பண்ணிக்கலாம். டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச். ஸோ ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து 40 40 40, இது 40. இப்போ ஒர்க் எடுத்துகிட்டு இருபது mm கரெக்டாக. ஸோ ரேடியஸ் 20னா டயமீட்டர் வந்து 40. இப்போ சர்க்கிள் எடுத்துகிட்டு டயமீட்டர் வந்து 20. இப்போ வந்து இதை ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம் 10 mm. இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் ட்ரா பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓவரால் வந்து 40 mm. ஆல்ரெடி இங்கே 10 mm இருக்குது. நான் இங்கேருந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து 10 mm ட்ரா பண்ணிவிட்டு இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்க் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லைன் ட்ரா பண்ணி இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த கட் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் லைன் எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து ஒரு 10 mm ட்ரா பண்ணுறேன். ஸோ மறுபடியும் கர்சர் இங்கே கொண்டு வந்தால் நமக்கு டார்க் கிரியேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கேருந்து இங்கே ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து 20. வந்து லைன் எடுத்துகிட்டு ஓகே. இப்போ வந்து நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். போய்ட்டு கான்டோர்ஸ் எல்லாம் இதையும் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டைரெக்ஷனில் இங்கே ஃபஸ்ட்டு வந்து 10 mm. ஓகே. இது வந்து 20 mm. ஸோ இது வந்து 20 mm. இந்த 10 ஸோ மறுபடியும் எக்ஸ்ட்ரூட்டில் போயிட்டு இங்கே ஸ்கெட்ச் சூஸ் பண்ணிவிட்டு கான்டோர்ஸில் இந்த பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா இங்கே ஸ்கெட்ச் பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆஃப் செட் கொடுத்துடலாம். இங்கேருந்து 10 mm கொடுத்துட்டு
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணலாம். ஸோ வந்து ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் சர்க்கிள் எடுத்துகிட்டு இங்கேருந்து டயமீட்டர் வந்து 20. ஸோ எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் ஜஸ்ட் ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயமீட்டர் 20. ஸோ இது இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் கட் ஆகிருக்கும். ஸோ ஓகே.